எனக்கு என்ன சொல்றது, நான் கடை ஓப்பனிங் அப்ப கூட இவ்வளவு சரக்கு என் கடையில இருந்தது இல்ல. மாற்றுத்திறனாளி தம்பதி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்த சூழல்ல ஒரு கூட பிறந்த சகோதரர் மாதிரி நண்பர் மாதிரி இவங்களுக்கு போயிட்டு இந்த நபர் உதவி செஞ்சிருக்காரு. சிங்கம் வலி கொண்ட நெஞ்சம் உடைந்தாலும் உனக்காக உயிர் வாழ்கிறேன். அழுகாதே மகனே என்னாயுடனே இமை போ. அது இல்லாம அவரை ஒரு அந்நியமாவோ அப்படிலாம் என்னால பார்க்க முடியல. ரொம்ப கூட பிறந்த பிரதர் மாதிரி தான் அவரை நான் ஃபீல் பண்றேன். ஆகாயம் போதாத பறவை உண்டு, நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று, கடலால் நீராட எங்கும் தாகங்கள் இலையின். இவங்க ரெண்டு பேரும் இப்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதை விட வேற என்னங்க வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு இவரு. முயற்சி பயணம் அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த பெண் சின்ன ஒரு கடையை நடத்திட்டு வராங்க. அதே போல இவங்களுடைய கணவர் ஆட்டோவும் வச்சிருக்காரு. ஆட்டோ உடைஞ்சதால அதுல இருந்து வரக்கூடிய அந்த வருவாய் அப்படின்றது சுத்தமா இல்லாம போயிருக்கு. இதன் காரணமா இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் தான் உடனடியா அங்க போயிட்டு ஆட்டோவெல்லாம் சரி செஞ்சு அதை பரிசா கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கடைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வந்து கொடுத்திருக்காங்க. இதை பார்த்துதான் அந்த பெண் ரொம்பவே எமோஷனல் ஆகி ஒரு சகோதரர் மாதிரி எனக்கு எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்திருக்காங்க. இதுல அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, கடை திறக்கும் போது கூட இவ்வளவு சரக்கு நாங்க வாங்கி போடல, இப்போ இவ்வளவு சரக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே நெகிழ்ச்சியோட இப்படி பேசியிருக்காங்க. அவங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இதுக்கப்புறம் எங்களால எல்லாமே பண்ணிட முடியுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கையை தான் இவர் கொண்டு வந்திருக்காரு. இதை விட ஒருத்தங்களுக்கு வேற என்னங்க கிடைக்க போகுது வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி இது பார்க்கும்போது நமக்கு தோணும். அந்த அளவுக்கு மன நிறைவான வீடியோ தான் இது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அது நீ